கலை காதலன் 73 என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்திக்க வேண்டும். கொண்டகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடகமன்றத்தை வரவெடுத்து எங்களுக்கு அறுசுவையான உணவு கொடுத்து இவ்வளவு நேரம் அமைதி காத்து எங்களுக்கு ஒத்துமை கொடுக்கின்ற இந்த கொண்டகுப்பம் கிராமத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடகமன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் கடவுளாக விநாயகர் பேரினாலும் ஜெயம். இந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய கிராம தேவியின் பேரினாலும் ஜெயம். இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நாட்டாண்மை பர்தனம் மணியம் தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர், வார்டு உறுப்பினர்கள், இளைஞர் அணி, மகளிர் அணி அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி கிராம பணமாக ரூபாய் 200 வாரி வழங்கியுள்ளார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் இந்த கிராமத்தில் வாழ அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமில்லாமல் எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 அப்படி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தால் எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தை நீங்கள் அணுகலாம். அப்படி எங்களுக்கு யூடியூப் சேனலாக விளங்கக்கூடிய கலை காதலன் 73 என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
வாய்ப்பளித்த இந்த கிராமத்து பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணி நகர பழைய பஸ் நிலையம் பி சிவா எங்களுடைய அரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தை நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். என்னுடைய 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த மன்றங்கள் வேண்டுமோ சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புனிதமான மேடையில் நாங்கள் இன்று இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் மாரியம்மன் உற்பனம் மாரியம்மன் உற்பனம் சமூக நாடகத்தை உங்கள் முன்பதாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படி எங்களுக்கு எவ்வாறு நீங்கள் அமைதி காத்து பொறுமையாக நீங்கள் நாடகத்தை கண்டு கலைக்கிறீர்களோ அதே போல் எங்களுடைய நாடக மன்றத்திற்கு அனைவரும் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு நாடகத்தை சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து வருவோம். அப்படி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவே நாடகம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
பிறந்து ரோஜா என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் காதலை சந்திக்க வேண்டும். அப்படியே எப்படிங்க சட்டும் தேனை போ
ரோஜா ஆமாங்க. என்னை பத்தி சொல்ல வேண்டியது எதுவும் இல்லையா? எங்களே, எப்படி தெரியுமா? பள்ளியறை நான் தானே. ரோஜா சொல்லுங்க. அனுதினமும் நாமளும் அம்மனாலயம் வந்து வழக்கம்லவா? ஆமாங்க. அம்மனாலயம் வந்து விட்டோம். இந்த நாளையுமே பயிர்ந்து கிடக்கின்றது. இது அம்மன் சிலையாகப்பட்டது. பெருவடைந்து விட்டது. இந்த ஆலயத்தை சுற்றி புல், பூண்டு, கொடி, மரபணு சொல்லக்கூடிய அத்தனையும் வளர்த்திருக்கிறது. இந்த கிராமத்து மக்கள் எழுதி கலைஞாதா இல்லை இதை பார்க்க கூடாது என் எண்ணமா ஒன்று புரியவில்லையே. ஐயோ, யாரு பிராமணனா? உங்க பூசாரி எங்கெல்லாம் ஆலயம் இருக்கதோ அங்கெல்லாம் சென்று திருப்பணி கலையை முடிப்பது என் கடமையா. ஐயோ பாவம், இந்த கிராமத்து மக்களுக்குத்தான் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும், தேர் திருவிழா உருவாக்க வேண்டும், தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது போல் தெரிகிறது. அந்த யாதிபரா சக்தியை இந்த மண்ணையும் விண்ணையும் காக்கும் உத்தமையே கல்தோன்று முன்தோன்று உலகம் தோன்றா முன்னே நீ மறுத்தது நீ தோன்றிய பிறகுத்தான் எல்லா ஜீவன்களும் உருவானது. அப்படி இருக்கும் போது உலக மக்கள் உண்மையை கருணை காட்டவில்லையே, கருணை காட்டவில்லையே தாயே. சரி, உலக மக்களுக்குத்தான் அந்த இறக்கும் தயவு தாட்சணை இல்லை என்றாலும் நான் மனிதனாக பிறந்தவன், அவரை பிடித்த மனிதன், எனக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஆகினால் இந்த யானை பிராமணன் என்னால் முடிந்த உதவி கற்பூர ஆராதனை செய்து உன் முகத்தை சுத்தம் செய்து உனக்கு நான் மாலை அணிவித்து உன்னையே வலம் வந்து பிறகு கவனிக்கின்றேன் தாயே.
தாயே ஆதிசக்தி நெஞ்சில் புன்னகை மின்னுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அவளாதி சக்தி நமையாளும் சக்தி காதில் புன்னகை மின்னுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா மனிதன் நான். அம்மா, உமையவளியே, நீயே கதி. உலகத்தை நீதான் பார்வை பார்க்க வேண்டும். உலகத்தை காப்பாற்ற வேண்டும். உலகத்திற்கு தான் நடக்கும் சக்தி. ஓ எப்படி தெரியுமா? ஓடக்கார மண்ணெடுத்து கோவிந்தா முன்னூறு செஞ்சு வச்சே ஓடையெல்லாம் தண்ணி வந்து அம்மாவே மாறி அம்மாவே ஓடக்கார மண்ணெடுத்து முன்னூறு செஞ்சு வச்சே ஓடையெல்லாம் தண்ணி வந்து முகத்தை பார்க்க வந்தேன் அம்மா
கொஞ்சம் முகத்தானே அம்மானே என்னோரானே ஓடக்கர மண்ணெடுத்து முன்னோரு செஞ்சு வச்சு முறையெல்லாம் சுத்தி வந்து மோகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே மாறி அம்மாவே கல்லோ ஒரு கற்சிலையோ இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமானா ஒரு கல்லோ ஒரு கற்சிலையோ இந்த கலியுகத்தில் அம்மானி தெய்வமானா கல்லோ இந்த கற்சிலையோ இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமானாய் நான் கல்லாக மாறக்கூடாதா அம்மாவே உன் கருவறை சேரக்கூடாதா நான் கல்லாக மாறக்கூடாதா நீ அம்மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா உலகர வந்தெடுத்து முன்னோரு செஞ்சு வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து மோகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே மாறி அம்மாவே நிலவில்லாதே வானம் போலே வாழ்கின்ற நிலைமையே நம்மா நிலவில்லாதே வானம் போலே வாழ்கின்ற நிலைமையே நம்மா அங்கு முழு நிலவா வந்தவள் நீயே அம்மாவே என் முகமலர் செய்ததும் நீயே முழு நிலவா வந்தவள் நீயே அம்மாவே என் முகமலர் செய்ததும் நீயே உனக்கர மன்னர்த்தி முன்னேற செஞ்சு வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து மோகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே மாறி அம்மாவே அம்மாவே மாறி அம்மாவே நான் பாடும் இந்த பாட்டு பகலிரவாய் உன்னை பார்த்து நான் பாடும் இந்த பாட்டு பகலிரவாய் உன்னை பார்த்து என் பாட்டை கேட்க ஓடி என் பாட்டை கேட்க ஓடி வந்தாயா நீ அம்மாவை என் பக்தர்களை காண வந்தாயா உலகர மன்னர்த்தி முன்னேற செஞ்சு வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து மோகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே மாறி அம்மாவே அம்மாவே மாறி அம்மாவே அம்மாவே மாறி அம்மாவே அம்மா தாயே எங்கள் இருவரையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே ரோஜா சொல்லுங்க அம்மனை வழிபட்டு விட்டோம் என்னங்க புறப்படலாமா இந்த அம்மனை பார்த்தா கருத்து உருமா அகோரமா தெரியுதாங்க ரோஜா சொல்லுங்க இந்த அம்மன் ஏன் கருத்த உருவம் அகோரம் ரூபம் கொண்டிருக்கு என்று கேட்கிறாயா ரோஜா ரோஜா இதற்கான காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா ஆமா. ரோஜா சொல்லுங்க. இதோ தெரிகிறது பார்த்தாயா இதுதான் கனகபுரி நாடு ஆமாங்க இந்த நாட்டை ஆண்டு ஒரு மன்னரோ கனகேச மன்னர் அவருக்கு திருமணம் ஆகி 25 ஆண்டு காலம் முடிவிட்டது ஆனால் அவருக்கோ மயிலை செல்லும் என்பதே கிடையாது அதனால் விரக்தி அடைந்த மன்னன் இந்த ஆலயத்திற்கு தீப தூப ஆராதனை எதுவுமே நடக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார் அப்படி இருக்கும்போது அந்த மன்னன் கதையை சொல்ல போட வேண்டும் என்றால் ஒரு நாட்கள் பத்தாது ஆகையால் அவருடைய கதையை நான் சொல்லிக்கொண்டே போகிறேன் என்னுடன் பின்தொடர்ந்து வர வேண்டும் ரோஜா வருகிறாயா போலாமா ரோஜா அன்று ஒரு கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.